ஐயோ விட்டுடாது அருவா எட்டு இருக்குது. ஐயோ அது வேணே வேணப்பா. ஐயோ எப்படிதான் என் கைக்கு வந்துச்சோ தெரியல. ஓய் குட்டீஸ், நீங்க பாத்தீங்களா கையில அருவா? எனக்கு பயம் வந்துருச்சு. இது ரொம்ப மோசமான ஆயுதம். அதே நேரத்துல நல்லதுக்கும் பயன்படுத்தலாம். இத தப்பா பயன்படுத்தினா அழிவுதான், நமக்கு கஷ்டம்தான், பாவம்தான். புரியுதா? நீங்க இத பத்தி தான் பைபிள் கதையில ஒருத்தரை பத்தி சொல்ல போறோம். காயினை பத்தி சொல்ல போறோம். காயின் ஆபேல் தெரியுமில்ல? அழகான தோட்டம் கடவுள் படைச்சாரு. ஆனா அதுல அந்த காயின் என்ன பண்ணா? ஆபேல கொண்டுட்டப்பா. தப்பு தானே, செய்யக்கூடாதுல்ல. அவன் தம்பியவே கொல்லலாமா? இப்படிலாம் பொறாமப்படக்கூடாது, ஆணவப்படக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, கெட்டதே இருக்கக்கூடாது. சரியா? அதனால இன்னைக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கதையை தான் நாங்க சொல்ல போறோம். நீங்க கேட்க போறீங்க. அது முடிச்சோட இன்னைக்கு விளையாட்டு இருக்குது, பாட்டு இருக்குது, ஆட்டம்லாம் இருக்குது. சரியா? அதனால வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கடவுள் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். ஓகேவா? பைபிள்லாம் எடுத்துக்கோங்க எல்லாரும். வாங்க போலாம் போலாம் போலாம், கேட்கலாம் வாங்க. மனித குலத்தின் முதல் பலி காயின் ஆபேல். தொடக்க நூல் அதிகாரம் 4 திருவசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 8 ஆகிய இறைவார்த்தைகள். ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவள் ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள். பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான். காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான். சில நாட்கள் சென்றன. காயின் நிலத்தில் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீறுகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடுஞ்சினமுற்றான். அவன் முகம் வாடியது. காயின் தன் சகோதரன் ஆபேலிடம் நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்த பொழுது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கதை கேட்கின்ற ஆர்வத்தோட வந்திருக்கிறீங்களா? சரி, அப்ப இன்றைக்கு நம்ம மனித குலத்தின் முதல் பலி அப்படிங்கிறத பற்றி படிக்க போறோம். சரியா? அந்த கதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். நம்முடைய முதல் பெற்றோர் பேர் தெரியுமா உங்களுக்கு? ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாள். சரியா? முதல் மனுஷன் முதல் மனுஷி. அவங்களுக்கு 2 பிள்ளைக பிறந்தாங்க. சரியா? மூத்தவன் பேரு காயின், இளையவர் பேரு ஆபேல். இந்த காயின் நிலத்தை பண்படுத்துறவரா வேலை செஞ்சாரு. சரியா? ஆபேல் ஆடு மாடு மேய்க்கிறவரா இருந்தார். காயின் என்ன வேலை செஞ்சாரு? நிலத்தை பண்படுத்துற வேலை, விவசாயம் பண்ணினாரு. ஆபேல் என்ன செஞ்சாரு? ஆடுகளை மேய்ச்சார். இப்ப எல்லாரும் இப்படி நல்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கடவுளுக்கு ஏதாவது கொடுக்கணும். கடவுள் தானே நம்மளை படைச்சிருக்காரு, நம்மளை வாழ வச்சிருக்காரு, நம்ம விவசாயத்தை ஆசீர்வச்சிருக்காரு, ஆடு மாடு மந்தைகளை பழுக செஞ்சிருக்கிறாரு. அப்ப அவருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும். அவர் நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறாரே, உயிர் கொடுத்திருக்காரு, வாழ வச்சிருக்கிறாரு, அதனால அவருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு பலி கொடுக்கணும்னு அவங்க விரும்புறா. யார் விரும்புறா? காயினும் ஆபேலும். ஆனா இதுல பாருங்க, அந்த காயின் அண்ணன் இருக்கான்ல, அவன் ரொம்ப அலட்சியமா இருக்கிறதுலயே முதல் தரமான காய்கனிகளை தானியங்களை அவர் கொண்டு வரல. ஏதோ கொடுப்பான் கடவுளுக்கு அப்படின்னு அலட்சியமா கொண்டு வந்திருக்கிறாரு. ஆர்வத்தோட அன்போட முதல் தரமானதை அவர் கொண்டு வரல. ஆனா ஆபேல் இருக்கிறார்ல, ஆட்டு மந்தையிலிருந்து மிகச்சிறந்த ஆட்டுக்குட்டி, தலையிட்டுனா ஒரு பெண் ஆடு முதல்னு போடுற குட்டிக்கு தலையிட்டுன்னு பேரு. அந்த தலையிட்ட கடவுளுக்கு படைக்கணும்னு நல்ல செழிப்பான கொழுத்த ஒரு ஆட்டுக்குட்டிய கடவுளுக்கு பலியிடார்.
இப்ப 2 பேர் பலியையும் ஆண்டவர் பார்க்கிறார். சரியா? இந்த ஆபேலின் மீதும் ஆண்டவர் கனிவு கொள்றார், அப்படின்னா அன்பு கொள்றார், அவனை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். ஆனா காயின் பலிய ஆண்டவர் ஏற்றுக்கல. அவன் பலியை சந்தோஷமா ஏற்றுக்கிறதையும் இவருடைய காயினுடைய பலி ஆண்டவரால் ஆசையோட ஏற்றுக்கொள்ளப்படாததையும் காயின் பார்த்து வருத்தப்படுறான். ஏன் காயினுடைய பலியை கடவுள் விரும்பல? என்ன காரணம்? அவர் முதல் தரமான காய்கறியை கொண்டு வரல. முதல் தரமானதை கடவுளுக்கு படைக்கல. ஆபேல் முதல் தரமான ஆட்டுக்குட்டியை அவருக்கு பலி கொடுத்தார். அதனால ஆபேலின் பலிய கடவுள் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய பலிய ஏற்றுக்கொள்ளல. இது வெளிப்படையா தெரியுது. யாருக்கு தெரியுது? காயினுக்கு தெரியுது. நம்மளை கடவுள் ஆசீர்வதிக்கல, நம்ம மேல சந்தோஷமா இல்ல, அவன் பலியத்தான் அவர் ஏற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காயினுக்கு தம்பி மேல பொறாமை. சரியா? தம்பியை பார்த்து மகிழ்ச்சி அடையல. தம்பி பலியை கடவுள் ஏற்றுக்கிட்டாரு, நம்ம பலியை ஒதுக்கிட்டாரு, பரவாயில்ல, இன்னொரு சமயம் நல்ல மனதோட நம்ம பலி கொடுப்போம் அப்படின்னு நினைக்காம தம்பி பலியை கடவுள் ஏற்றுக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி மேல பொறாமப்பட்டான். அந்த பொறாமை எந்த அளவுக்கு போச்சுன்னா, அந்த தம்பியை ஒரு நாள், நீ வா நம்ம தோட்டம் பார்க்க கூட்டிகிட்டு போறேன் உன்னைய அப்படின்னு கூட்டிக்கிட்டு போய் அங்க அவங்க அப்பா அம்மா இல்லாத இடத்துல அந்த தோட்டத்துக்குள்ள அந்த ஆபேலை காயின் கொன்று போட்டுட்டான். பொறாமை எங்க போய் முடிஞ்சிருச்சு? கொலையில. இதே மாதிரிதாப்பா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒருத்தர் நல்ல மார்க் வாங்கினது ஆசிரியர் பாராட்டினார்னா நமக்கு அவன் மேல பொறாமை வரணுமா? நம்ம என்ன செய்யணும்? அவனை பாராட்டணும். நம்ம போய், சரி நீ உழைச்சிருக்கிற, முயற்சி எடுத்திருக்க, படிச்சிருக்கிற, உன்னை கடவுளை ஆசீர்வதிச்சிருக்கிறார், அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு அவனை பாராட்டணுமே ஒழிய அவனை திட்டி அல்லது இப்படிலாம் முன்னுக்கு வர்றானேன்னு நம்ம பொறாமப்படலாமா? இந்த காயின் ஆபேல் முதல் பலியிலிருந்து, உலகத்துல கொடுக்கப்பட்ட முதல் பலியிலிருந்து நம்ம என்ன படிச்சுக்கிடணும்னா, கடவுளுக்கு முதல் தரமானதை கொடுக்கணும். யாருக்கு கொடுத்தாலும் சரி. வீட்டுல அப்பா அம்மாவுக்குலாம் பர்த்டே வருது, மேரேஜ் டே வருது, அப்பெல்லாம் நீங்க பிரைஸ் வாங்கி கொடுப்பீங்க தானே? எப்படி பொருளை கொடுப்பீங்க? சாக்லேட்டு முதல் தரமானது, அவங்களுக்கு தேவையானது. சிஸ்டர் அவங்களுக்கு தேவையான பர்ஸு, அவங்கள மாதிரி நல்ல சிலைகள் அதெல்லாம் வாங்கி தருவோம். இந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு நல்லதை கொடுக்கற மாதிரி கடவுளுக்கும் நம்ம நல்லதை கொடுக்கணும்ல. கோயிலெல்லாம் காணிக்கெல்லாம் கொண்டு வந்து தர்றீங்களா? கொடுக்குறீங்களா தானே? அதை மகிழ்ச்சியோட கொடுக்குறீங்களா? ஐயோ இதை கொடுக்குறோமே அப்படின்னு வருத்தத்தோட கொடுக்குறீங்களா? கடவுளுக்கு கொடுத்தாலும் சரி, மனிதர்களுக்கு கொடுத்தாலும் சரி, நம்ம மகிழ்ச்சியோட நல்ல அன்பு அளிப்புகளை கொடுக்கணும். கடவுள் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு ஆபேல் ஆசீர்வதித்தது போல நம்முடைய நல்ல காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். சரியாப்பா? இன்றைக்கு நம்ம மனித குலத்தின் முதல் பலி என்ற கதையை படித்திருக்கிறோம். சரிதானம்மா? நாளைக்கு இதே மாதிரி வேறொரு கதையை படிப்போமா? வெல்கம் டு HBS வீட்டில் விவிலிய பள்ளி. ஸோ நேற்றைய நாள் வந்து நம்மளோட குட்டீஸ் ரொம்ப அழகா எடுத்து வாசி, விவிலியத்தை எடுத்து வாசி அப்படின்ற விளையாட்டை விளையாடினாங்க. இன்னைக்கு இந்த 4 குட்டீஸ் வந்திருக்காங்க. ஸோ ரெடியா நீங்க? போலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, லூக்கா 1 இறை வார்த்தை 16. கமான், சீக்கிரம். நீர் மகிழ்ந்து பேரு வகை கொண்டு அவர் இஸ்ரேலின் மக்களுக்கு. ஸோ நீங்கள் சொன்னது வந்து தவறான பதில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2வது கேள்வியில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான 2வது கேள்வி, மார்க் 1 இறை வார்த்தை 8. கண்ணை சுருக்கி பார்க்குது பாப்பா. எடுங்க சீக்கிரம். நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரே உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார். சூப்பர், வாழ்த்துக்கள், சரியான பதில். வெரி குட்ரா தம்பி. உங்களுக்கான 3வது கேள்வி, மத்தேயு 3 இறை வார்த்தை 11. நீங்கள் மனம் நாடுவதற்காக நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். ஓகே சூப்பர், சரியான விடை, வாழ்த்துக்கள். பாத்தீங்களா, அவங்க 2 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இன்னும் நம்ம 1 கூட பிடிக்காம இருக்கோம்.
என்ன பாப்பா சிரிச்சுட்டே இருந்தா பாயிண்ட் வந்துருமா? அடுத்து பிடிக்கிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கான 4வது கேள்வி. மார்க் 1 இறைவார்த்தை 6. யோவான் ஒட்டகமுடி ஆடையை அணிந்திருந்தார். வெரி குட், சரியான பதில். வாழ்த்துக்கள். ப்ரௌட் ஆஃப் யூ பாய்ஸ், வெரி குட், வாழ்த்துக்கள். ஸோ எஸ் குட்டீஸ், இவங்களை போல நீங்களும் தொடர்ந்து விவிலியத்தை புரட்டி பாருங்க, இறை வார்த்தைகளை இன்றே கத்துக்கோங்க. நண்பர்கள் 4 பேரு முடவரை சுமந்து வந்தனர். இயேசுவை பார்க்க முயன்றனர், பார்க்க முடியலையே. நண்பர்கள் 4 பேரு முடவரை சுமந்து வந்தனர். இயேசுவை பார்க்க முயன்றனர், பார்க்க முடியலையே. சுத்தி 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 வந்தார்கள், பார்க்க முடியலையே. எட்டி 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 பார்த்தார்கள், பார்க்க முடியலையே. சுத்தி 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 வந்தார்கள், பார்க்க முடியலையே. எட்டி 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 பார்த்தார்கள், பார்க்க முடியலையே. நண்பர்கள் 4 பேரு முடவரை சுமந்து வந்தனர். இயேசுவை பார்க்க முயன்றனர், பார்க்க முடியலையே. நண்பர்கள் 4 பேரு முடவரை சுமந்து வந்தனர். இயேசுவை பார்க்க முயன்றனர், பார்க்க முடியலையே. கூட்டம் எழுதினார், கூரை ஏறினார், ஓட்டை பிரித்தனர், முடவரை இறக்கினார். கூட்டம் எழுதினார், கூரை ஏறினார், ஓட்டை பிரித்தனர், முடவரை இறக்கினார். நண்பர்கள் 4 பேரு முடவரை சுமந்து வந்தனர். இயேசுவை பார்க்க முயன்றனர், பார்க்க முடியலையே. நண்பர்கள் நம்பிக்கையை இயேசு கண்டாரு, முடவரை மன்னித்து நடக்க செய்தாரு. நண்பர்கள் நம்பிக்கையை இயேசு கண்டாரு, முடவரை மன்னித்து நடக்க செய்தாரு. நண்பர்கள் 4 பேரு முடவரை சுமந்து வந்தனர். இயேசுவை பார்க்க முயன்றனர், பார்க்க முடியலையே. நண்பர்கள் 4 பேரு முடவரை சுமந்து வந்தனர். இயேசுவை பார்க்க முயன்றனர், பார்க்க முடியலையே. இது HBS வீட்டில் விவிலிய பள்ளி. ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம வந்து ஃபன் கேம்ஸ் வந்து நம்மளோட குட்டீஸோட விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னு பாத்தீங்கன்னா, நடித்து காட்டு விவிலிய பகுதியை நடித்து காட்டு. நடிக்காம ரெடியா இருக்கீங்களா? சத்தமா ரெடியா இருக்கீங்களா? ஸோ இந்த கேமோட ரூல்ஸ் வந்து என்னன்னா, தம்சராஜ் தெரியும்ல, ஒரு விஷயத்த வந்து காதில் சொல்லிடுவோம். அந்த ஒரு பகுதியை வந்து உங்க அணிக்கு நீங்க நடிச்சு காமிக்கணும். இவ்வளவுதான் சிம்பிள். வாய் அசைக்கூடாது, வாய் அசைந்தா அவுட்டு. ஓகேயா? ஸோ இந்த அணிலேருந்து யார் நடிச்சு காமிக்க போறா? நீங்க. வெரி குட். இப்படி வாங்க. இந்த அணிலேருந்து யார் நடிச்சு காட்ட போறா? ஓகே, இப்படி வாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து இவங்களுக்கு என்ன நடிக்கணும், உங்க டீமுக்கு என்னென்ன நடிக்கணும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா? ஸோ உங்க 2 பேருக்குமே வந்து ஒரு காட்சியை வந்து உங்க காதல நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன நான் இதுல ட்விஸ்ட்டு, நீங்க இந்த டீமுக்கு நடிக்கக்கூடாது. என்னோட ரூல் படி நீங்க இந்த சைடு வந்துருங்க, நீங்க இந்த சைடு வந்துருங்க. ஓகேயா?
இப்போ நீங்க இந்த டீமுக்கு நடிச்சு காமிங்க, நீங்க இந்த டீமுக்கு நடிச்சு காமிங்க. ரெடியா இருக்கீங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதுல என்ன காட்சின்ட்டு? சரி ஓகே, நடிச்சு காமிக்கலாமா? ஓகே, நடிக்க ஆரம்பிங்க. ஓகே, என்ன தூங்கிட்டாங்க? ஓகே, என்ன பண்றாங்க அப்படியே சொல்லுங்க மைக்ல. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது ஏதோ படகு ஓட்டுற மாதிரி இருக்கு. இவங்க பாரு மார்ச் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கம்மா போறீங்க? ஸ்போர்ட்ஸ் டேவா? சொல்லுங்க. சிலுவை பாதை. சிலுவை பாதையா? சிலுவை பாதையில நம்ம இப்படியா போறோம்? இல்ல வேற வேற அடுத்து நினைச்சுக்க. ஃபர்ஸ்ட் ஓடி போயிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துட்டாங்க. ஓடி போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. இல்ல அது இல்ல, இது ஒரு விவிலியத்துல ஒரு பகுதியில வர ஒரு காட்சி. இது நீங்க அடுத்து நடிச்சுக்காமீங்க. இங்க டான்ஸ் ஸ்டெப்பா போட்டுட்டு இருக்காங்க, இவங்கள பார்த்து ஆடிட்டு இருக்கா. இன்னும் ஒரு வாட்டி டக்குன்னு நடிச்சுக்காமீங்க. லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். விடுதலை பயணம். விடுதலை பயணமா? எதுக்கு பாது? கடல் நடந்து போறது. சரி ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சிட்டு வேலை பார்க்கணும். தூங்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு வேலை பார்க்க முடியும், தூங்கின வேலை பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கான கால அவகாசம் முடிந்து விட்டது. உங்க காதல ஒரு விஷயத்த சொன்னேனா எல்லாம் புரிஞ்ச மாதிரி மண்டே ஆட்டினீங்களா? சரி, நீங்க என்ன நடிச்சு காமிச்சீங்க? ஆன்சர் சொல்ல தேவையில்ல, ஆனா என்ன நடிச்சீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சரி சொல்லுங்க. படகுல படகு ஓட்டிட்டு இருக்கிறாங்க, இயேசு வந்து தண்ணியில இறங்கி நடக்கிறாங்க. நீங்க என்ன நடிச்சு காமிச்சீங்க சொல்லுங்க. நீங்க நடிச்சது உங்களுக்கே சிரிப்பு வருதோ? நான் எவ்வளவு கட்டுப்படுத்திட்டு இருக்கேன் தெரியுமா? சரி சொல்லுங்க, என்ன நடிச்சீங்க? படகு ஓட்டிட்டு இருக்காங்க. படகு ஓட்டிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் படகு ஓட்டிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் திருப்பி நடக்கிற தண்ணியில நடக்கிறது. ஓகே, இதுவா நான் காதல சொன்னேன்? கடல் மீது கப்பல் பயணித்து கொண்டிருக்கும் போது இயேசு வந்து அந்த நேரத்துல வந்து கடல் மீது நடந்து வர்றத அந்த காட்சியை தான் நீங்க இப்ப நடிச்சு காமிச்சீங்க. சரி ஓகே, ரொம்ப சிறப்பா நீங்க வந்து விளையாடுங்க. சோ உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். சோ நீங்க அப்படியே போயிடுங்க. அடுத்து யார் நடிக்க போறா? சோ நீங்க 2 பேரும் நடிச்சு காமிக்க போறீங்க. காமிப்பீங்கன்னு தெரியும், நடிச்சு அழகா கரெக்டா நான் சொல்றதை காமிச்சிடுறீங்களா? என்ன மேன் குறுகுறுன்னு பாக்குறேன். சரி ஓகே, உங்களுக்கான காட்சி சொல்லட்டுமா? சரி, உங்க 2 பேருக்கிட்டையும் காதுல சொன்னது ஞாபகம் இருக்கா? புரிஞ்சுதா? சோ நடிச்சு காமிக்கிறீங்களா? நடிக்க ஆரம்பிக்கலாமா? சோ உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. எஸ், ஆன்சர் தெரிஞ்சா டக்குன்னு கை தூக்கி சொல்லலாம். மீன், தூண்டில், சொல்லு. ஏசப்பா வந்து அப்பட்ட எல்லாருக்கும் அங்க உட்காந்து பசில உட்காந்துருந்த எல்லாருக்கும் அப்பத்தை தராது. அப்பத்தை மட்டுமா காமிச்சா? அப்போ மீன். நீங்க சொல்லுங்க. 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000 பேருக்கு உணவு அளிச்சாரு. வெரி குட். நீங்க சொல்லுங்க. அப்பத்தையும் மீனையும் வச்சு எல்லாருக்கும் கொடுத்தாரு. ஆனா நீங்க சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட கரெக்ட். எனக்கு சரியான பதில் அப்படின்றது நான் இவங்க காதல சொன்னது என்னன்னா 5 அப்பம் 2 மீன்களை வச்சு புதுமை செய்த காட்சி எதை சொல்லியிருந்தேன். அது வந்து இந்த தம்பி ரொம்ப சரியா சொல்லியிருந்தாரு. சோ சரியான விடை, வாழ்த்துக்கள். சோ அடுத்து நடிக்க போறது யாரு? வாங்க. இந்த அணில இருந்து யாரு? நீங்க. ஓகே, இந்த அணில இருந்து நீங்க. ஓகே, ஓகே, ரெடியா? Your time starts now. சாம்பிராணி போடுறாரு. வாயமூடு பல்லு காமிக்காத. குழந்தை இயேசு. அதுக்கப்புறம் காட்சி இன்னும் ஃபுல்லா நடிச்சு காமிக்கல. குழந்தை இயேசு கரெக்ட் தான். இயேசு பிறந்தத வந்து எல்லார்ட்டையும் சொல்றாங்க. இல்ல, தப்பு. வேற நடிச்சு காமி டக்கு டக்குன்னு. பீடத்துக்கு வந்து தூபம் போட்டு வணங்குறாங்க. பீடத்துக்கு வந்து தூபம் போட்டு வணங்குறாங்க. யாரு? நம்ம எல்லாரும் சேர்ந்து. இல்ல,
இல்ல ஃபாதர்ஸ். ஃபாதர்ஸ். அப்ப நம்மலாம் தூங்கிடணுமா? நம்மளும் வணங்கணும். வேற வேற வேற. குழந்தை இயேசுக்கு வந்து தூபம் போடுறோம். தூபம் போடுறாங்க. யார் போடுறாங்க? நடிச்சு காமிப்பா, அது காமிக்கலாமே. இயேசு. சொல்லு சொல்லு மைண்ட் சொல்லு. 3 ராஜாங்க வந்து குழந்தை இயேசுக்கு வந்து தூபம் போடுறாங்க. எந்த நேரத்துல தூபம் போட்டாங்க? குழந்தை இயேசு பிறந்த டைம்ல. வெரி குட். ஓகே ஸ்டாப். அப்படியே கரெக்டான ஆன்சர்னே சொல்லியே. ஸோ தம்பி வந்து அற்புதமா நடிச்சு காமிச்சதுல இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போட்ட மாதிரி சொன்னாரு. ஃபர்ஸ்ட் வந்து தூபம் போட்டது, அதுக்கப்புறம் 3 அரசர்கள் தூபம் போட்டது, அதுக்கப்புறம் குழந்தை இயேசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கரெக்டா சொல்லுங்க. 3 ராஜாக்களும் குழந்தை இயேசு பிறந்த டைம்ல தூபம் போடுறாங்க. ஸோ சரியான பதில். இந்த அணி வந்து சரியான பதில் சொல்லியிருக்கு. 2 பேருமே வந்து ஒரு புள்ளிகள்ல சமமா இருக்கீங்க. ஆனா இதுல எப்படி வெற்றியாளர் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும்? அதனால உங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கேள்வி, த லாஸ்ட் டிசைடிங் கொஸ்டின். ஓகேயா? போயிடலாமா? யார் நடிக்க போறா லாஸ்டா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? போலாமா? ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வெரி குட். ஸோ உங்க டீமுக்கு நீங்க நடிச்சு காமிக்க போறீங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இவர் தான் ஃபர்ஸ்ட் கை தூக்குனார். குள்ளசகை வந்து மரத்துல ஏறி ஏசப்பாவை பாக்குறாரு. நீங்க சொல்லுங்க என்ன ஆன்சரு? ஜெருசலேம்ல ஒரு புள்ள மனிதர் இருந்தார். அவர் டாக்ஸ் கலெக்ஷன் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த ஒரு வாட்டி ஏசு அவரை அந்த சைட்ல இருந்து போறதை பார்த்துட்டு அவர் குள்ளமா இருக்கனால பார்க்க ஆளுங்க சுத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சக்கையு வந்து என்ன பண்ணாருன்னா பக்கத்துல இருந்த மரத்துல ஏறி நின்று பார்த்தாரு. கரெக்ட், எல்லாமே கரெக்ட். ஆனா நம்ம தம்பி வந்து முதல்ல கை தூக்கி சரியான பதில சொன்னதுனால இந்த அணியே வெற்றியாளர். ஸோ நீங்க வந்து ரொம்ப அழகா இதை வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் உங்க இடத்துக்கு வந்து நில்லுங்க. ஸோ குட்டீஸ், நம்ம சொன்ன ஒரு விவிலிய பகுதியை வந்து இவங்க ரொம்ப அழகா நடிச்சு காமிச்சாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரிலாம் விளையாடி ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பிடிச்சிருந்தா கேமு? பிடிச்சிருந்தா நல்லா சத்தமா? ஸோ அவங்களையும் விளையாட சொல்றீங்களா நீங்க? அன்பியேசுவே, ஆபேல் போல நல்ல மனதை எங்களுக்கு தாரும். பொறாமை இல்லாமல் விட்டு கொடுத்து அன்பு செய்து வாழ கற்று தாரும். எங்கள் ஜபங்களையும் காணிக்கைகளையும் ஏற்றரலும். ஆமேன். ஹலோ குட்டீஸ், பாத்தீங்களா இன்னைக்கு காயின் ஆபேல் கதையை கேட்டீங்களா? காயினோடைய ஆபேலோட கதையை கேட்டீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ஆபேலு நல்ல மனசோட கடவுளுக்கு காணிக்க கொடுத்தாரு. ஆனா காயின் பொறாமைப்பட்டா. அதனால என்ன பண்ணா பாத்தீங்களா? ஒரு கொலையே பண்ணிட்டாப்பா. எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா? அதனால பொறாமைப்படக்கூடாது, எல்லாரையும் அன்பு செய்யணும். சின்ன உதவி செஞ்சாலும் அது கடவுளுக்கு செய்யற மாதிரி, யார அன்பு செஞ்சாலும் கடவுளை அன்பு செய்யற மாதிரி. புரியுதா? அதனால இன்னைக்கு வீட்டுல போய் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. ஸ்கூலுக்கு போய் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. யார பார்த்தாலும் உதவி செய்யுங்க, அன்பு செய்யுங்க. அப்பதான் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஓகேவா? ஓகே, நாளைக்கு சூப்பரா இன்னொரு கதையில பார்க்கலாம். நான் போயிட்டு வரேன். பாய் குட்டி.